பேப்பர் 1ஓட ஜிகே செஷன் தான் பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 2ல வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பை செம்மைப்படுத்த ரவீந்திரநாத் தாகூருக்கு உதவியவர். நமக்கு தெரியும் கீதாஞ்சலி நூல் யாரோடது? ரவீந்திரநாத் தாகூரோடது. அதை வந்து செம்மைப்படுத்த ரவீந்திரநாத் தாகூருக்கு உதவியவர் யாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டபிள்யூபி ஈட்ஸ், அதாவது விபா ஈட்ஸ், டபிள்யூபி ஈட்ஸ். இங்கிலீஷ்ல இருக்கிற ஆன்சரை வந்து நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டபிள்யூபி ஈட்ஸ். The demand for Pakistan was first placed in dash INC session. தமிழ்ல பார்க்கலாம். பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முதலில் வைத்த காங்கிரஸ் மாநாடு லாகூர் மாநாடு. பாகிஸ்தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை வந்து முதலில் வைத்த காங்கிரஸ் மாநாடு எதுன்னு கேட்டால் லாகூர் மாநாடு. இதே லாகூர் மாநாட்டில் தான் முழு சுயராஜ்யம் 1929 லாகூர் மாநாட்டில் தான் முழு சுயராஜ்யம் அந்த கோரிக்கையை வந்து வச்சிருப்பாங்க. தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க. விடி சாவர்கர், அபினவ் பாரத்ன்னு போட்டிருக்காங்க. அது தவறு. இதுல வந்து தவறான லாலா ஹர்தயாள் கதர் கட்சி போட்டிருக்காங்க. அதுவுமே தப்பு. கான் அப்துல் காபர் கான் அல் ஹிலால் அதுவுமே தப்பு. அல் ஹிலால் பத்திரிகை வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தோடது. பாரத் மாதா சங்கம் வாஞ்சிநாதன். இதுல வந்து பாரத் மாதா சங்கம் வந்து யாரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னா நீலகண்ட பிரம்மச்சாரி 1904. ஆப்ஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா 1, 2 மற்றும் 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ல வந்து மிஸ்டேக் இருக்கு. ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. வலியுறுத்தல் மற்றும் காரணம் வகை, அதாவது அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப். இந்திய தேசியவாத இயக்கம் அதன் வரலாற்றில் முதன்முறையாக ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மாபெரும் கூட்டத்தை பெற்றது. ஒத்துழையாமை இயக்கத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இது ரெண்டுமே எப்படி இருக்கு? 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா இருக்கு. ஆனா என்னது விளக்கல. காரணம் ஆர், வலியுறுத்தல் ஏவின் விளக்கம் கொடுக்கப்படவில்லை. ஏன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இல்லை. ஒத்துழையாமை இயக்கத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டாங்க. அதனால தான் இந்திய தேசியவாதம் வந்து அதனால் முதன் முறையாக ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மாபெரும் கூட்டத்தை பெற்றது இப்படின்னு வந்துச்சுன்னா அது கரெக்ட் மீனிங்கா இல்லை. அதனால எக்ஸ்பிளனேஷன் வந்து கரெக்டா இல்லை. அந்த மாதிரி. அடுத்த கொஸ்டின். சரியான பொருத்தங்களை தெரிவு செய்யுங்க. நல்லா பார்த்துக்கோங்களேன். எது எது கரெக்டா பொருந்தி இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. 1, 4 கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம். அனைத்திந்திய ஃபார்வர்ட் பிளாக் வந்து எங்கன்னா நாக்பூர். ஆஷாத் ஹிந்த் ரேடியோ பாரிஸ்னு போட்டிருக்காங்க. அது தப்பு. ஷா நவாஸ் கான் பிரிட்டிஷ் இராணுவம்னு போட்டிருக்காங்க. அதுவுமே தப்பு. புகழ்பெற்ற கொள்கை, அதாவது பாப்புலர் மேக்சிம்னா எதிரியின் எதிரி நண்பன். புகழ்பெற்ற கொள்கை என்னது? எதிரியின் எதிரி நண்பன். 1 மற்றும் 4 சரியானவை. நல்லா பார்த்து அந்த சரியானதை மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வந்து நாக்பூர். புகழ்பெற்ற கொள்கைன்னு எதை சொல்றாங்க? எதிரியின் எதிரி நண்பன். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. டெல்லி தர்பார் எப்போ? 1911. டெல்லி தர்பார் எப்போ? 1911. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் 1878. மறக்கவே கூடாது. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் என்னது? 1878. இல்பர்ட் மசோதா 1883. இந்த இல்பர்ட் மசோதான்னா என்ன? இப்போ வந்து ஏதாவது ஒரு ஐரோப்பிய அதிகாரி வந்து தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து ஐரோப்பிய நீதிபதிகள் மட்டும்தான் விசாரிக்க முடியும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? இந்த இல்பர்ட் மசோதா போட்டு அதை இந்திய நீதிபதிகளும் விசாரிக்கலான்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ப்ராப்ளம்லாம் பண்ணி திரும்பவும் அவங்களுக்கு சப்போர்ட்டாவே அதை மாத்திடுவாங்க. இல்பர்ட் மசோதா எப்போ? 1883. அலிப்பூர் வெடிகுண்டு சதி வழக்கு எப்போ? 1908. ஒரு வாட்டி கூட பார்க்கலாம். டெல்லி தர்பார் 1911. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் 1878. இல்பர்ட் மசோதா 1883. அலிப்பூர் வெடிகுண்டு சதி வழக்கு 1908. அடுத்த கொஸ்டின். யாருடைய பிறந்த நாள் ஜன் ஜாதிய கௌரவ் திவாஸ், அதாவது பழங்குடியினர் பெருமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது? பிர்சா முண்டா. யாருடைய பிறந்த நாள் ஜன் ஜாதிய கௌரவ் திவாஸ், அதாவது பழங்குடியினர் பெருமை தினம். அதை என்ன சொல்றாங்க? ஜன் ஜாதிய கௌரவ் திவாஸ். யாரோடது? பிர்சா முண்டா.
முகவுரையில இருக்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்திருப்பாங்க? நம்மளோட முகவுரை வந்து அமெரிக்க மாதிரிய வந்து இது பண்ணதா. அந்த முகவுரையில வந்து 3 வார்த்தைகள் சேர்த்திருப்பாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அது வந்து பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்திருப்பாங்க. அ இதெல்லாமே மொத்தம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அடிப்படை கடமைகள் ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. மொத்தமா அரசமைப்பு முகவுரை. நமக்கு இப்போ டக்குன்னு பார்க்கும்போது அமெரிக்கா தெரியும், பிரான்ஸ் தெரியும், ரஷ்யாவும் இருக்கு. அதுவும் தெரிஞ்சுக்கோ. 1, 2 மற்றும் 3. இந்திய கொரில்லா போர் முறையின் தந்தை. கொரில்லா போர் முறையினாலே யாரு? சிவாஜி. ராஜகம்பீர ராஜ்யத்தின் தலைநகர் விரிஞ்சிபுரம். ராஜகம்பீர ராஜ்யத்தின் தலைநகர் எது? விரிஞ்சிபுரம். புதுசா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? அதாவது இது நம்ம வந்து அந்த பீரியட் கூட படிக்கணும். எந்த டைம்லேருந்து எந்த டைம் இருந்திருக்காங்க அப்படின்றது. ஜலாலுதீன் பிரோஸ் ஹில்ஜி அவங்களோட படிச்சுக்கோங்க. இதுல வந்து கரெக்டா கொடுத்துருக்கிறதுக்கு ஒண்ணு தான். அலாவுதீன் கில்ஜி எப்போன்னா 1296லிருந்து 1316 வரைக்கும். 1296லிருந்து 1316 வரைக்கும் அலாவுதீன் கில்ஜியோட பீரியட். பாரிஜாத கர்ணமு என்ற நூல் யாரால் எழுதப்பட்டதுன்னா நந்தி திம்மண்ணா. ரொம்ப முக்கியம். பாரிஜாத கர்ணமு என்ற நூலை எழுதினது யாரு? நந்தி திம்மண்ணா. கூற்று: சந்திரகுப்த மௌரியர், அசோக சமுத்திரகுப்தர், அலாவுதீன் கில்ஜி மற்றும் அக்பர் போன்ற வலிமைமிக்க ஆட்சியாளர்கள் இந்திய பிராந்தியங்களை அடிபணிய வைத்தனர். ஆனால் என்றும் உண்மையான ஒற்றுமையை நிறுவ முடியவில்லை. காரணம், தொலைத்தொடர்பு, போக்குவரத்து மற்றும் தேசிய உணர்வு குறைபாட்டின் காரணமாக இந்தியாவை இணைக்க முடியவில்லை. சரியானது. சரியான கூற்று, சரியான காரணம், விளக்கமும் சரி. அப்துல் ரஹீம் கானி கானன் யாருடைய ஆட்சியின் போது கவிஞராக இருந்தார்? அப்துல் ரஹீம் கானி கான் இவங்க வந்து யாரோட காலத்துல இருந்தாங்கன்னா இந்த பொயட் அக்பர் மற்றும் ஜஹாங்கீரோட காலத்துல இருந்திருப்பாங்க. கூற்று: அலாவுதீன் கில்ஜி விலை கட்டுப்பாட்டினை டெல்லியில் ஏற்படுத்தினார். காரணம், தன்னுடைய அரண்மனையை கட்டிய ஊழியர்களுக்கு குறைந்த ஊதியம் கொடுக்க விரும்பினார். தவறு. காரணம் வந்து சரி. அலாவுதீன் கில்ஜி வந்து விலை கட்டுப்பாட்டினை வந்து டெல்லியில ஏற்படுத்தி இருப்பாரு. ஆனா அதுக்கு ரீசன் இது வந்து கிடையாது. மொகஞ்சதாரோவில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் யார்? சர் மார்டின் வீலர். யாரு? சர் மார்டின் வீலர். சில நேரம் இப்படி கொடுத்திருப்பாங்க, RM வீலர்னு கொடுத்திருப்பாங்க. சர் மார்டின் வீலர் அவர் தான் என்னது? மொகஞ்சதாரோவில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர். சரியான வகையினை பொருத்தத்தை தேர்வு செய்க. 1, 4 கரெக்டா, அதை மட்டும் நம்ம படிச்சிடலாம். நீர் மாசுபாடுன்னா எதனால ஆகும்? தண்ணி, வீட்டு கழிவினார்னால் வாட்டர் பொல்யூஷன் வரும். காற்று மாசுபாடு எதனால வரும்? வாகன புகையினால வரும், வெஹிக்கிள் எமிஷன்னால. கதிரியக்க மாசு எதனால வரும்? மிகை ஊட்ட நிலையினால வரும். சத்தம் எதனால வரும்? தேவையற்ற ஒலியினால வரும். இந்தியாவில் ரயில்வே பாதை போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1853. பின்வரும் பழங்குடி குழுக்களில் குஜராத்தை சேர்ந்தவர்களை தான் பழங்குடியினர். ஒவ்வொரு இடத்துலயுமே பழங்குடியினர் இருப்பாங்க. அதுல குஜராத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சரண்ன்ற குரூப். எங்க உள்ளவங்க? குஜராத். உயிர் வாயுவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? உயிரி வாயு, அதாவது பயோகேஸ்ல வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல 2 தான் கரெக்ட். உயிர் வாயு என்பது மாசுபடுத்தாத மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். நமக்கு தெரியும், நம்ம பயோகேஸ் யூஸ் பண்றதுனால பொல்யூஷன் வராது. அதை திரும்ப திரும்ப ரினியூ பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். அதுக்கப்புறம் இது ஆக்சிஜன் முன்னிலையில் கழிவுகளை செரிமானம் செய்வதன் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது எப்படி வந்து பண்றாங்க? ஆக்சிஜனை வச்சு இந்த கழிவுகளை எல்லாமே செரிமானம் செய்ய வைக்கிறாங்க. அதனால அதுக்கப்புறம் இதை வந்து குக்கிங் ஃபியூலா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஆனா இதுல என்னதுன்னா, இட் இஸ் த ப்ரொடக்ஷன் பை டைஜஷன் வேஸ்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. ஆனா நம்ம இந்த பயோகேஸை சமையல் எரிபொருளா மாத்தலாம். நல்லா பார்த்துக்கோங்க. பயோகேஸ் வந்து நான் பொல்யூட்டிங், ரெனியூபிள், அதுக்கப்புறம் இந்த குக்கிங் ஃபியூலா யூஸ் பண்ணலாம். இது 3 தான் கரெக்ட் பாயிண்ட். ராஜஸ்தான் பாலைவனத்தில் மேல்தள வடிகால் அமைப்பை பெற்றிராத பகுதி. ராஜஸ்தான்னாலே நம்ம இந்தியாவோட எங்க இருக்கும்? வடமேற்கு பகுதியில இருக்கும். அதுலயுமே மேற்கு, அந்த ராஜஸ்தான் பாலைவனத்திலேயே மேல்தள வடிகால் அமைப்பை பெற்றிராத பகுதி வந்து மேற்கு பகுதி. ஆத்மான் சேர்க்கை நுண்ணறிவு என்பது, அதாவது அட்மேன் ஏஐன்னு ஒன்று இருக்கு. அது எதுக்காகனா கோவிட் டிடெக்ஷன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் அது. கொரோனாவை கண்டறிய யூஸ் பண்ற ஒரு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு தான் அந்த அட்மேன் ஏஐ. அண்மை காலமாக தர்பூசணிக்கு சிவப்பு நிறத்தை பெற ஒரு உணவு சேர்க்கையாக செலுத்தப்படுகிறது. அது அமெரிக்க உணவு மற்றும் மருத்துவ நிர்வாகத்தால்
பகுதியாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதன் வேதிப்பெயர். அதாவது தர்பூசணி வந்து நல்ல சிவப்பு கலர்ல இருக்கணும் அப்படின்னு தான் நம்மவும் நினைப்போம். ஆனா அது வந்து எதனால அந்த ரெட் கலர் கொடுக்குறாங்கன்னா எரித்ரோசின்னால. எதனால? எரித்ரோசின். அதை இப்போ அமெரிக்கா வந்து பாதியா கம்மி பண்ணியிருக்காங்க. எரித்ரோசின். தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் அதிக கடவு அவிநாசி திட்டம். அத்திக்கடவு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? பவானி ஆற்றில் இருந்து உபரி நீர் எடுக்கப்பட்டு இந்த திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்னன்னா பவானி ஆற்றில இருந்து உபரி நீர், அதாவது நம்மளோட தேவை, அவங்களோட தேவைக்கு அதிகமா இருக்கிற தண்ணி தான் உபரி நீர். அந்த தண்ணியை எடுத்து இந்த திட்டத்துக்கு யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இது எங்கெல்லாம் போகுதுன்னா ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலத்தடி நீரை மேம்படுத்துவதே திட்டத்தின் முக்கியத்துவம் நோக்கம். பின்வருவனவற்றில் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? பாரத் மாலா திட்டம். இதுல வந்து 2, 3 தான் கரெக்ட். பாரத் மாலா திட்டம் வந்து தவறா கொடுத்திருக்காங்க. நம்ம அந்த 2, 3 கரெக்டா பார்த்துடலாம். ஆயுஷ்மான். ஆயுஷ்மான்னாலே என்னது? ஆயுள் வேணும் நமக்கு. அப்ப மருத்துவம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்னது? மருத்துவம். துவாரகா விரைவு சாலை இந்த 8 வழிச்சாலை. 8 வழிச்சாலை தான் என்னது? துவாரகா விரைவு சாலை. முதல் உயர்த்தப்பட்ட 8 வழி அணுகல் கட்டுப்பாட்டு விரைவு சாலை. தவறான விடையை தேர்ந்தெடு. இதுல வந்து 2 இன்கரெக்ட். 3 தவறா கொடுத்திருக்காங்க. 1, 2, 3. CMSP. CMSPன்னா என்ன கொடுத்திருக்காங்க? கடற்கரை மற்றும் கடல்சார் நிரவல் திட்டம்.